பிராண்ட்ஸ் எல்லாருமே ஃபிளாக்ஷிப்ல 5G 15,000 20,000 ரூபாய் ரேஞ்சில் 5G ஃபோன்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ அப்படியே லோ பட்ஜெட்ல 5G ஃபோன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 5G டிவைஸ் ஒரு 10,000 11,000 ரூபாய் ரேஞ்சிலே நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்பெக்கோட லான்ச் பண்றாங்க. அந்த வகையில இப்போ ரீசெண்டா தான் ரெட்மில 12 5G ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ஸ்பெக் எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம இப்போ போகோல M6 Pro அப்படின்னு இந்த ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரேம் வேரியன்ட்ல மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கு, மற்றபடி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். லோ பிரைஸ்ல 5G டிவைஸ்னா எல்லாரும் வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு மற்ற ஸ்பெக்லாம் இது டவுன் பண்ணிருக்காங்களா இல்ல ஓரளவுக்கு ஈக்குவலா நல்ல ஸ்பெக்ல கொடுத்துருக்காங்களா அப்படின்றத வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். மஞ்சள் கலர் பாக்ஸ், போகோ M6 Pro 5G அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்கு, குறிப்பா எல்லா ஸ்பெக் டீடைல்ஸுமே கூட எழுதி வச்சிருக்காங்க. மேட் இன் இந்தியா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டு நம்ம கையில இருக்கிறது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸ் தான். சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருந்தாங்க. நான் கூட ஆன்ல தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இந்த போக்கோன்ற லோகோவை பார்த்துட்டு மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரியலாகவே செம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் டேர்ன் ஆன் பண்ணிட்டு சைடில் வச்சிருவோம். நெக்ஸ்ட் இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ள சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டுலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் மேலே மட்டும் டிரான்ஸ்பரண்டா கொடுத்துட்டு பாட்டம் ஏரியா ஃபுல்லாக மேட் ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாள் வச்சு ஓட்ட முடியும். நெக்ஸ்ட் 22.5 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ஜெட்ல எல்லாம் டிசைனை பத்தி ரொம்ப பெருசா பேச மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல கொடுத்துருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரீமியமான லுக் கொடுக்குற ஃபீல்ல பண்ணிருக்காங்க. சைடு ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான், பட் பேக் சைட் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுலயும் லுக் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாப்ல போக்கோன்னு வர இடம் வந்து கிரே கலர்லயும், மீதி இடம் ஃபுல்லா நல்ல டார்க் பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லா ஷைனிங்கா இருக்கு. அப்பப்ப நம்ம ஃபேஸ் கூட பாத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் கேமரா பம்ப் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டா ஐபோன்ல இருக்கிற மாதிரி சரி, சாம்சங்ல இருக்கிற மாதிரி அந்த ரவுண்ட் மட்டும் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமரா பம்ப் இருக்கிறதுல எல்லாம் நம்ம நார்மலா அந்த ரப்பர் ரிங் மாதிரி வந்து போடும் பிளாக் கலர்ல, அந்த மாதிரி ஒரு லுக்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த கலர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில பவர் பிளாக் கலர் இருக்கு. இது இல்லாம ஃபாரஸ்ட் கிரீன் அப்படின்ற இன்னொரு கலருமே இருக்கு. இவங்களோட அந்த ஃபேவரட்டான எல்லோ கலரை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை கொஞ்ச நாள் கழிச்சு நியூ வேரியன்ட் இது லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.17 mm திக்னஸும் 199 கிராம் வந்து வெயிட் இருக்கு. சோ கையில ஹோல்ட் பண்ணும்போது பெருசா வெயிட் இருக்கிற ஃபீல் இல்ல. அதுக்கான ரீசன் வெயிட் பேலன்ஸ் பெட்டராவே வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் கையில ஹோல்ட் பண்ணும்போது ஃபீல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் சைடுல கொஞ்சம் கர்வா கொடுத்திருந்தாங்கன்னா கையில ஹோல்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபிள் இருந்திருக்கும். இது லைட்டா கம்ஃபர்டபிள் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. பட் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் எதிர்பார்க்க முடியாது. பட் பேக் சைடுல ஒரு பிரீமியம் ஃபீல் கொடுக்குற அளவுக்கு கிளாஸ் பாடி கொடுத்தது இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஒர்த்தான டிசைனா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. IP53 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. தெரியாம தண்ணி எல்லாம் ஏதாவது லைட்டா பட்டுறது அப்படின்னா தொடச்சிட்டு கொஞ்சம் கவலைப்படாம இருக்கலாம். மற்றபடி தண்ணி பட்டாலும் கூட வாரண்டி எல்லாம் கிளைம் ஆகாது. குறிப்பா தண்ணிக்குள்ள எல்லாம் தெரியாம போட்டக்கூடாது. அதுல கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்க. அந்த டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா சென்டர்ல பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து மினிமமா இருக்கு. டாப்ல கூட ஓகே தான், மினிமமா இருக்கு. பட் பாட்டம்ல இருக்கக்கூடிய பெசல்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா 6.79 inch ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. ரிஃப்ரெஷ் ரேட்டோட செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 90 Hz இல்லாட்டி 60 Hz நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே டிஃபால்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 49 Hz அப்படி இல்லைன்னா 90 Hz வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கிளாஸோட ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட கொடுத்திருக்காங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 515 Hz வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நார்மலா நம்ம வந்துட்டு இண்டோர்ல எல்லாம் யூஸ் பண்றோம் போது ஒன்றும் பெருசா தெரியல, நல்லாவே இருக்கு. ஆனா அதே சமயம் நம்ம வெளியில போய் அவுட்டோர்ல யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற ஃபீல் இருக்கு. அது இந்த டிவைஸ்ல ஒரு சின்ன குறையா வந்து பாக்குறேன். இதை தவிர வீவிங் ஆங்கிள், கான்ட்ராஸ்ட் லெவல், சேச்சுரேஷன் லெவல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பெஸ்டா தான் இருக்கு. சோ ஓவராலா ஒரு பெஸ்டான குவாலிட்டியான டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. சிம் ட்ரே அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடுல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு போட்டுக்கலாம் பண்ணிக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல 5G சிம்மும் யூஸ் பண்ணலாம், நீங்க 4G சிம்மும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் டாப்ல 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து மிஸ் ஆகுது. IR பிளாஸ்டர் மிஸ் பண்ணாம கொடுத்திருக்காங்க. உங்க டிவி AC எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாட்டம்ல மைக், டைப் C போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் கேட்கறதுக்கு கொஞ்சம் லவுடா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் ரைட் சைடுல வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரா ஒர்க் ஆகுது.
நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதில் எந்த குறையும் இல்லை. அண்ட் ஓஎஸ் அப்படின்னு வரும்போது ஒரு சில குறை என்னால் பார்க்க முடிஞ்சது. MIUI 14 Android 13 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் ப்ராமிஸாக அவங்க செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து 3 வருஷத்துக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 10,000 11,000 ரூபா ரேஞ்சில் வரக்கூடிய டிவைஸ்க்கு சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் கேரண்டியாக கொடுக்குறது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் தான். ஆனால் இதில் ஒரு குறைய தோன்ற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது, சிலதை டிசேபிள் கூட பண்ணிக்க முடியுது. ஆனால் சில ஆப் பார்த்தீங்க அப்படின்னா டிசேபிள் பண்ண முடியாத மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாள் யூசர் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் கூட பார்த்தீங்க அப்படின்னா சில டைம் இந்த பாப்அப் ஆட் மாதிரி வர்ற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த மாதிரியான சின்ன சின்ன இஷ்யூ எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு யூசருக்கு இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 2.05 வருது. ஸோ இந்த ஒரு சில போட்டோஸ் நீங்க வந்து பார்க்க முடியும். ஓகேவா தான் இருக்கு போட்டோ. 8 மெகா பிக்சல் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கான ஒரு அவுட்புட் தான் கிடைக்குது. அதே சமயம் பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி கொடுத்திருந்தாலும் கூட 2 கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிளாஷ், அதுலயும் அந்த 2 மெகா பிக்சலுக்கு ஒரு டெப்த் சென்சாரோட போயிருச்சு. மற்றபடி மெயின் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சலும் அப்பேச்சர் வேல்யூ 1.8 கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டோ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஓகேன்ற ஃபீல் தான் கிடைக்குது. இல்லை ப்ரோ எனக்கு போட்டோஸ் வீடியோ தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 15,000க்கு மேலே வாங்கினாதான் கொஞ்சம் பெட்டரான போட்டோ அவுட்புட்லாம் வந்து கிடைக்கும். பட் இந்த பிரைஸுக்கு இந்த போட்டோ அவுட்புட்லாம் ஓகே தான். அண்ட் வீடியோஸ் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராலையும் பேக் சைட்லையும் 1080p 30 fps வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் டிவைஸா இருந்தாலும் கூட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ இதுல நான் யூஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லோ கிராபிக்ஸ்ல எல்லாம் வச்சு நான் கேம் பிளே எல்லாம் பண்ணும்போது கூட நல்லாவே ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல் வந்து கிடைச்சது எனக்கு. இதுல Snapdragon 4 Gen 2 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 4 நானோமீட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்ட் பண்ணிருக்காங்க. ரியலாவே சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் கூட பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப்மே வந்து பெட்டரா இருந்தது நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே பெட்டரா கிடைக்குது. அண்ட் இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் பாத்தீங்க அப்படின்னா அடாப்டர் 22.5 வாட்ஸ் கொடுத்திருந்தாலும் கூட 18 வாட்ஸ் தான் மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. சோ பேட்டரி லைஃப் பெட்டரா வேணும்னு நினைக்கிறவங்களும் இதை சூஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு மொபைலோட ரேம் பாத்தீங்க அப்படின்னா 6GB ரேம் வேரியன்ட் LPDDR4X வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் டைப் பொறுத்த வரைக்கும் UFS 2.2 நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டோரேஜ் 128GB இருக்கு. ஸோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜோடையும் வருது. ஸோ கேம் பிளே எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு கொஞ்சம் நல்ல டிவைஸா எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நினைச்சாலுமே இந்த டிவைஸ் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். விர்ச்சுவல் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது 6GB வரைக்கும் உங்களால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலா பிரைஸ் என்ன, இந்த டிவைஸ்ல என்ன பெஸ்டா இருந்துச்சு ஒஸ்டா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு குறையா தோணுது இந்த பிரைட்னஸ் லெவல் கொஞ்சம் கம்மியா இருந்தது. அண்ட் தேவையில்லாத ஆப்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கறது கொஞ்சம் குறையா தோணுது. கேமரா பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற ஃபீல் இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் பெஸ்டான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. டிசைன் வைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பெஸ்டா இருக்கு. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 1 டேக்கான பேட்டரி லைஃப் இருக்கக்கூடிய 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னாலுமே இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. குறிப்பா 5G டிவைஸ் தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு டிவைஸ் வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜோட 11,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சேல்ல வந்து இந்த ICICI பேங்க் கிரெடிட் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அது மூலியமா வாங்கினீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு இதை வாங்கிக்க முடியும். அண்ட் 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜோட 13,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சேம் ஆஃபர் மூலியமா நீங்க ஃபர்ஸ்ட் சேல்ல வாங்குறீங்க அப்படின்னா 12,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.